இந்த வேர்ல்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இங்கே எதுவுமே முடியாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ எங்களோட தாட் ப்ராசஸ், எங்களோட விஷன்ஸ், எங்களோட ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். எங்களோட மேஜர் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா தான் கிளாட்டோபீடியா. கிளாட்டோபீடியா உங்களுக்கு ஒரு தனி வீடியோவில் அட்மின், டீச்சர், ஸ்டூடெண்ட் அப்படின்னு எல்லா லாகினுமே நான் உங்களுக்கு ஒரு சம்மரியாக ரொம்ப கிறிஸ்பாக உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பேன். தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஸோ எங்களோட கிளைண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீ சத்ய சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபாவோட ஒரு இன்ஸ்டிடியூஷனோட கம்ப்ளீட்டாகவே டைப் பண்ணியிருக்கோம். ஸோ கர்நாடகா ஃபுல்லாகவே அவங்களோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன், மொத்த 130 கண்ட்ரீஸில் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூரில் பார்த்தீங்கன்னா வடையா சென்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படின்ட்டு மைசூர் மகாராஜாவோட காலேஜ்லேயே ஆர்கிடெக்சர் காலேஜில் நாங்கள் டைப் பண்ணி போட்டிருக்கோம். அப்புறம் மைசூரில் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன மைசூர் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்ட்டு ஒரு ஐசிசி ஸ்கூலோட டைப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறையா ஸ்கூலோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். சிபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஐசிஎஸ்சியாக இருக்கட்டும், பிளே ஸ்கூல், கிட்ஸ் அகாடமிக்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 400-500 ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு பிளே ஸ்கூல். ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் மேஜர் பிளே ஸ்கூல் இன் மைசூர். அது கூட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். காவேரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட டைப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மேஜர் கிளைண்ட்ஸ் கூட நாங்கள் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது எங்களோட பாதை. இன்னும் நாங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு பெரிய கிளைண்ட்ஸ் கூட, இப்போ உங்களை மாதிரி கிளைண்ட்ஸ் கூட டைப் பண்ணுறதுக்கு, உங்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். கிளாட்டோபீடியா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு நல்ல நண்பன். இது சூப்பர் அட்மின் லாகின். இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுன்னு ஃபர்ஸ்ட் லான்ச்சிங் பேஜ் இருக்குது. இதில் ஓவர்வியூ எல்லாமே பார்க்கலாம். இன்ஸ்டிடியூஷன் இது. ஆக்ஷன் பெண்டிங் பேஜ், டே டு டே ஆக்டிவிட்டியில் என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் பெண்டிங் இருக்கும் இங்கே பார்த்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஹவுசஸ் மேனேஜ்மெண்ட், சப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட், கிளாஸ் மேனேஜ்மெண்ட்னு பல வகையான மேனேஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு அண்டரில் சப்ஜெக்ட், கிளாஸ் டீச்சர்ன்னு இருக்குது. இதில் எந்த சப்ஜெக்டை எந்த கிளாஸுக்கு யார் எடுக்கிறா அப்படின்னு மேப்பிங் இங்கே பண்ணுறோம். பீரியட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. டைம் டேபிள் டைனமிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு தனித்தனி டைம் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டைனாமிக். அண்ட் சிலபஸ் ட்ராக்கிங் இந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதில் சப்ஸ்டியூட் டீச்சர் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ரெண்டாவது எந்த சப்ஜெக்ட் டீச்சர் அந்த பீரியடுக்கு சிலபஸ் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒர்க் லாக் அவங்க லாகின்லேருந்து ஆட் பண்ணுறதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அப்புறம் சப்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பல்க் அப்லோட், பல்க் இம்போர்ட்டும் இருக்குது. கிரிட் வியூ இருக்குது, லிஸ்ட் வியூ இருக்குது. இதில் பல வகையான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். அப்புறம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்பவே ஃப்ளெக்சிபிள். ஸ்டூடெண்ட் அனாலிசிஸ் இருக்குது. இப்போ ஒரு மீட்டிங் இன்டர்னலாக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா எடுத்து அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், பல வகையான இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு கிராஃபாக நம்ம பார்க்குறோம். கன்சாலிடேட்டட் ரிப்போர்ட் இருக்குது, ஸ்டூடெண்ட் ப்ரொமோஷன் இருக்குது, மந்த்லி ரேட்டிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான என்கரேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கான்ஃபிகரேஷன்ஸில் இன்டர்னல் மார்க்ஸ், எக்ஸாம் ரேட்டிங்ஸை நீங்கள் ரொம்ப டைனாமிக்காக உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாதிரி ஃபார்மை நீங்கள் நீங்களே கிரியேட் பண்ணலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி உங்கள் கையில், உங்கள் ஹேண்டில் இருக்கும். ஸோ நான் டீச்சிங் ஸ்டாஃபில் அது ஒரு மேனேஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு அக்சஸ் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு எந்த கண்ட்ரோல் இருக்கணும், எந்த கண்ட்ரோல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது நான் டீச்சிங் ஸ்டாஃப் வந்துடுது. அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டைனாமிக்காக பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஷெடியூலில் போய் ஜென்ரேட் ஹால் டிக்கெட்னு கொடுத்து ஹால் டிக்கெட் இங்கே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். 3 அப்ரூவல் தாண்டி தான் ஃபைனலாக எக்ஸாம்ஸ் பப்ளிஷ் ஆகும். சப்ஜெக்ட் டீச்சர், கிளாஸ் டீச்சர் அண்ட் சூப்பர் அட்மின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸ் எல்லாமே இங்கே ஓவராலாக நம்ம இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் இன்ஸ்டியூஷன் ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஹால் டிக்கெட்டாக இருக்கட்டும், எக்ஸாம் ரிசல்ட் ஷீட்டாக இருக்கட்டும் ஜென்ரேட் ஆகும். ஃபீ ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டைனாமிக்காக கிரியேட் பண்ணி ஃபீ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஃபீ அலோகேட் பண்ணி நம்ம கலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைனாக இருக்கட்டும், ஆஃப்லைனாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிக்வயர் ஃபார்மேட்டில் ஃபீ ரிசிப்ட் ஜென்ரேட் ஆகும். கோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, லைப்ரரி மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஹாலிடேஸ் இருக்குது, லீவ் ரிக்வெஸ்ட் இருக்குது, ஈவெண்ட்ஸ் அண்ட் நோட்டீஸ் போர்டு இருக்குது. நோட்டீஸ் போர்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது, அகடமிக் அண்ட் நான் அகடமிக். ஈஸியாக எதாக இருந்தாலும் ட்ரேஸ் பண்ணி நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் போர்டாக இருக்கட்டும், ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் டே கிரீட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியம் பேக்கேஜ். இந்த சைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான போஸ்டர் இதில் ஷேர் பண்ணியிருப்போம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அக்சஸ் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ராட்காஸ்ட் இருக்குது. ப்ராட்காஸ்ட்டில் ரொம்பவே டைனாமிக்காக நீங்கள் எந்த கேட்டகரி பேஸ் பண்ணியும் நீங்கள் ஒரு ப்ராட்காஸ்ட்டை ட்ரிகர் பண்ணிக்க முடியும். ஜெண்டர் பேஸ்டா, இல்லை பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் பேஸ்டா, இல்லை ஆல் ஸ்டூடெண்ட்டா, இல்லை அன்பெய்ட் ஃபீஸா, இல்லை லாகின் கிரெடென்ஷியல்ஸ் ரோல் அவுட் பண்ணுறதுலேருந்து ஒரு பஸ்ஸுக்கு தனியாக அனுப்பிச்சு விட்றதுலேருந்து நீங்கள் எப்படி வேணால் ட்ரிகர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப், மெயில், புஷ் நோட்டிஃபிகேஷன், ஏஐ அப்படின்ட்டு பல விஷயங்கள் கொடுத்துருக்கோம். ஏஐ அப்படிங்கிறது தனி வீடியோ, அந்த ஏஐ வீடியோவில் பார்த்துக்குங்க. கேலரி அப்படின்ட்டு இன்னோஸ் இன்ஸ்டாகிராம் ஃபீச்சர் இங்கே கொடுத்துருக்கோம். லைக், ஷேர், கமெண்ட்னு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸுக்கும் நல்ல இன்டராக்ஷன் கிரியேட் பண்ணி ஒரு அப்டேட் எப்போவுமே பேரண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ A to Z பார்த்தீங்கன்னா அட்மிஷன்லேருந்து கம்ப்ளீட் ஒரு இன்ஸ்டியூஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான அனைத்து ஃபீச்சர்ஸுமே இதில் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.
கிளாட்டோபீடியா ஸ்டூடெண்ட் கம்பேனியன் மொபைல் அப்ளிகேஷன் iOSலையும் இருக்குது, ஆண்ட்ராய்ட்லையும் இருக்குது. வணக்கம் சார் ஆர் மேம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டேஷ்போர்டில் நீங்கள் டைம் டேபிள் போனீங்கன்னா ஈச் டேட்டுக்கு ஒரு டேட்டுக்குமே தனியாக டைம் டேபிள் இங்கே காமிச்சிருக்கும். ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா அது ஹாலிடே, எந்த மாதிரி ஹாலிடே அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் அட்டண்டன்ஸ் நம்மளுக்கு பர்சன்டேஜ், அப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் ப்ரெசென்ட் ஆப்சென்ட்டுங்க நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். நோட்டீஸ் போர்டு பார்த்தீங்கன்னா அகடமிக் நான் அகடமிக்னு டைப்ஸ் நான் அட்மின் லாகின்ல சொன்ன மாதிரி பிரிச்சிருக்கோம். ஸோ ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸுக்கு போனோம்னா க்ரீன் அப்படின்னா அப்கமிங் எக்ஸாம், ரெட் அப்படின்னம்னா முடிஞ்சு போன எக்ஸாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்ஸை கிளிக் பண்ணுறப்போ அதுக்கான கம்ப்ளீட் ஈச் சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துரும். எக்ஸாம்ஸ் ரேட்டிங் உங்களுக்கு அங்கேயே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ், மந்த் ஆன் மந்த் ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபோட ஒரு சப்ஜெக்டோட ரேட்டிங் இங்கே நீங்கள் இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்கமிங் ஹோம்ஒர்க் இந்த மாதிரி வரும். அதே ஹிஸ்ட்ரிக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டுக்குமே ஸ்டார் அப்படின்னு இருந்துச்சு, டாட் இருந்துச்சுன்னா அந்த டேட்டுக்கு ஹோம்ஒர்க் இருக்குன்னு அர்த்தமாகும். இல்லை அப்படின்னா அந்த டேட்டுக்கு ஹோம்ஒர்க் இல்லைன்னு அர்த்தமாகும். லீவ் ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக லீவ் ரிக்வெஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த லீவ் ரிக்வெஸ்ட் கிளாஸ் டீச்சருக்கு போகும். கேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இன்ஸ்டாகிராம் மாதிரியே லைக், கமெண்ட், டவுன்லோட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கும். அப்புறம் கமெண்ட்டுக்கு ரீகமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் அனாலிசிஸ் பேஜில் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்கும். எல்லா வகையான கிராஃப்ஸு, எக்ஸாம் கம்பேரிசன், அப்புறம் அட்டண்டன்ஸு, இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் கம்பேரிசன் எல்லாம் ஒரே இடத்துல பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கும். அப்புறம் ஈவெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு AI ஜென்ரேட்டடில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குமே MCQ டெஸ்ட்டு நீங்கள் இங்கேயே இது பண்ணிக்கலாம். MCQ எக்ஸாம்ஸ் இங்கேயே நீங்கள் எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஃபிகல்ட்டி லெவலையும் நீங்கள் பேஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இங்கே மைக் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு AI வாய்ஸ் பாட் உங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிற லாங்குவேஜில் பேசி நீங்கள் கேட்குற எல்லா அகடமிக் டவுட்டுக்கு மட்டுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி நாங்கள் டியூன் அப் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் ரிசல்ட்ஸில் இன்டர்னல் மார்க்ஸ் இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். எக்ஸாம் ஷெடியூலும் இங்கேயே பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு வர எல்லா புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆர் சிஸ்டம் நோட்டிஃபிகேஷனோட அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அப்புறம் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோ இங்கே வந்துடும். ஸோ அது இல்லாமல் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். இங்கே ஸ்டூடெண்ட்டோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் ஸ்கூலில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரைவேசி அண்ட் செக்யூரிட்டிஸில் அவங்க இது பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம், பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகடமிக் இயர் சேஞ்ச் பண்ணி அவங்களோட கம்ப்ளீட் ரெக்கார்டை ட்ராக் பண்ணிக்கலாம். டீமில் லைட் டீம், டார்க் டீம், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேளை பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் புரியாது அப்படின்னோம்னா மொத்த அப்ளிகேஷன் அவங்க தமிழ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இந்த மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. இதில் ஃபீ பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். அப்புறம் லைவ் பஸ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ. கிளாட்டோபீடியா டீச்சரோட AI கம்பேனியன், iOS, ஆண்ட்ராய்ட் ரெண்டுக்குமே இந்த அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுதான் டீச்சர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் லாகின் பண்ண உடனே இந்த டேஷ்போர்டு உங்களுக்கு வரும். ஸோ லெக்சர் பேஜ் போனீங்கன்னா லெக்சர்ஸில் ஒரு கிளாஸுக்குமே டிஃப்ரெண்ட் கலர் கோடு கொடுத்து அந்தந்த கிளாஸுக்கான லெக்சர் டைமிங், எந்தெந்த டைமில் எந்தெந்த லெக்சர்ஸ் இருக்குது, இந்த பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னு ஓவராலாக நம்ம இங்கே காமிச்சிடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இங்கேயே மார்க் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம காலேஜாக இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் வைஸ் மார்க் பண்ணுவோம். இல்லைன்னா ஸ்கூலாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு மார்க் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் நம்ம இங்கேயே கொடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஹேட் ஹோம்ஒர்க்னு கொடுத்து எந்த கிளாஸு எந்த சப்ஜெக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணி நம்ம இங்கேயே ஹோம்ஒர்க் அதுக்கான அட்டாச்மெண்ட்டு இங்கேயே ஆட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கோம். அப்புறம் எக்ஸாம் மேனேஜ்மெண்ட், ஒரு எக்ஸாம் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், டிலீட் பண்ணுறதா இருக்கட்டும் இங்கேயே கொடுத்துருக்கோம். அப்புறம் ரிசல்ட்ஸ் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ரேட்டிங்ஸ் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் அனாலிசிஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இங்கே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கோம் ஓவராலாக. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேலரி செக்ஷனும் கொடுத்துருக்கோம். நோட்டீஸ் போர்டும் இங்கே கொடுத்துருக்கோம். லீவ் ரிக்வெஸ்ட், ஒரு டீச்சர் லீவ் ரிக்வெஸ்ட் பண்ணுறப்போ அட்மினுக்கு போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஒர்க் லாக் அடிஷன் இங்கே கொடுத்துருக்கோம். எந்த டேட்டு, எந்த கிளாஸ், எந்த சப்ஜெக்ட் அப்படி செலக்ட் பண்ணி சிலபஸ் கம்ப்ளீஷன் பர்சன்டேஜுமே ஜஸ்ட் ஒரு ஸ்க்ராலரில் செலக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஆப்டாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே லைவ் பஸ் ட்ராக்கிங்காக இருக்கட்டும், வாய்ஸ் போட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆப்ஷன்களும் இங்கே நிறையா கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு டீச்சருக்கான தேவையான எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். அப்புறம் டீச்சரோட அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா ப்ரொஃபைல் அண்ட் ப்ரைவசி செட்டிங்ஸில் போயிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களோட மித்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம். அப்புறம் அகடமிக் இயர் செலெக்ஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது காலேஜ் இருந்துச்சுன்னா செமிஸ்டர் செலெக்ஷன் கொடுத்துருக்கோம், தீம் செலெக்ஷன் கொடுத்துருக்கோம், ஆப் லாங்குவேஜ் சேஞ்சிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக
இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டீச்சருக்கான இல்லை ஃபேக்கல்ட்டிக்கான ரிலேட்டடான எந்த அப்டேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ எங்கேயுமே ஏர் வாய்ஸ் பாட் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் டாபிக்ஸ் அவங்க பேசி கற்றுக்கணும் இல்லை ரிஹர்சல் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. கிளாட்டோபீடியா ஏஐ பற்றி சொல்லணும்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டில் யாருமே யோசிக்காத ஒரு கான்செப்ட் யோசிச்சிருக்கோம். உங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு அட்மின் ஒரு 10-20 பேர் செய்கிற வேலையை நம்ம ஏஐ உங்களுக்கு சிம்பிளாக அதுவும் எஃபிஷியண்ட்டாக பண்ணி கொடுத்துரும். ஒரு ஃபீ ரிமைண்டராக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும், இது நீட்டாக ஃபோன் பண்ணி அவங்க பேசுகிற மொழியில் ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக அவங்கக்கிட்ட பேசி அவங்கள அந்த கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நீட்டாக கொடுத்துரும். ஸோ இதுதான் நம்மளோட ஏஐயோட ஒரு எஃபிஷியன்டான ஜாப். இதே ஏஐ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷனில் ஒரு ஏஐ வாய்ஸ் போட்டாகவும், ரெண்டாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எம்சிக்யூ கொஸ்டின் ஜென்ரேட்டராகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனில் நான் யூஏயோட உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலிங் ஏஐ, காலிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்டை நாங்கள் நீட்டாக அதுக்கு டிசைன் பண்ணி கொடுத்து அதை நாங்கள் எப்படி வேணால் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். கிளாடிஜி கிளாட்டோபீடியாவோட ஒரு ஏஐ காலிங் ஏஜென்ட்டோட டெமோ, ஒரு நம்ம கிளாட்டோபீடியா ஸ்கூல் ஆப்பிள்லேருந்து ஒரு ஏஐ எப்படி தமிழில் ஃபோன் பண்ணி ஒருத்தவங்கக்கிட்ட இவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பெண்டிங் இருக்குது, டிஸ்டிங்ஷன் ஸ்டூடெண்ட் இருந்தால் இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேச போகுது. இந்த டெமோ நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ எனக்கே நான் கால் ட்ரிகர் பண்ணிக்கிறேன். ஸோ கால் ட்ரிகர் பண்ணியாச்சு. ஹலோ, வணக்கம். நான் ஐவிஎல் சீனியர் பள்ளி நிர்வாக பணியாளர் பேசுகிறேன். உங்கள் மகனின் பள்ளி கட்டணம் தொடர்பாக பேசிக் கொள்கிறேன். கடந்த மாதம் நீங்கள் 60,000 ரூபாய் கட்டணம் செலுத்தியுள்ளீர்கள். இன்னும் 40,000 ரூபாய் கட்டணம் நிலுவாயில் உள்ளது. இதனை ஏப்ரல் 30, 2025 செலுத்திக் கொள்ளவும். மேற்படியாக உயர்தர மாணவர்களுக்கு மொத்த கட்டணத்தில் 10% தள்ளுபடி வழங்கப்படும். நன்றி. ஓகே, நன்றி. நான் பேலன்ஸ் இந்த வாரத்துக்குள்ள பே பண்ணிடுறேன். நிலுவையில் உள்ள 40,000 ரூபாயை நீங்கள் ஏப்ரல் 30, 2025 செலுத்த வேண்டும். இதற்காக நீங்கள் பள்ளி கணக்கு பிரிவில் நேரில் அல்லது ஆன்லைனில் பணம் செலுத்தலாம். ஏதேனும் உதவி தேவையெனில் தயவு செய்து பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொள்ளவும். ஓகே, சரி. நான் அப்படின்னா சீக்கிரமா பே பண்றேன். தேங்க்யூ. நன்றி. உங்களின் ஒத்துழைப்புக்கு நன்றி. ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் எப்பொழுதும் பள்ளியை தொடர்பு கொள்ளலாம். நன்றி. ஓகே, நன்றி. பார்த்துருப்பீங்க எப்படி பேசியிருக்கோன்ட்டு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு லோ லேட்டன்சி உள்ள எங்கள் சர்வர்லேருந்து ட்ரிகர் பண்ணி கரெக்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணாலும் ஷேர் பண்ணி நம்ம பேச வைக்கலாம். கிளாட்டோபீடியா ஏஐ காலிங் ஏஜென்ட்டோட ஒரு டெமோ பேரண்ட்ஸுக்கிட்ட ஃபீ கலெக்ஷன் பண்ண போகுது. ஸோ அது எப்படி பண்ணுதுன்னு நீங்கள் இப்போ லைவாக காமிக்கிறேன். ஸோ என் நம்பர் கொடுத்து நான் ட்ரிகர் பண்ணுறேன். அது எப்படி பேசுன்னு மட்டும் பாருங்கள். நான் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா எடுத்தவொன்னு இங்கிலீஷில் தான் பேசணும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இனிஷியல் இங்கிலீஷில் தான் பேசும். ஃபோன் பண்ணிட்டேன். உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஹலோ. Hello. This is a call from Cartopedia School regarding your ward's school fee payment for the current academic year. We kindly request you to make the first installment payment by April 30th, 2025 to avoid any inconvenience. Thank you for your attention to this matter. Have a great day. Excuse me, I want to know the bifurcation of my payment. Certainly. The total pending fee amount is 1 lakh, which is divided across the following 7 categories. Tuition fee, 40,000. Development fee, 15,000. Examination fee, 10,000. Van transport fee, 12,000. Library fee, 5,000. Sports and activities fee, 8,000. Lab and digital resources fee, 10,000. This fee is payable in 4 equal installments of 25,000 each. The last date for the final installment is January 31st, 2026. You can make the payment through the Clartopedia app or at the school office. Thank you for your cooperation. Okay, and is please there ensure is there any discount that I can get? if your child scores above 95% in all exams during the academic year, a discount will be applied to the final installment.
Thank you for your attention and have a great day. பார்த்தீங்கன்னா கால் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ பேசியிருக்கோம். ஸோ நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன், சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நீட்டாக நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுச்சு. ஸோ இந்த எஃபிஷியன்சி நம்மளுக்கு எந்த அளவுக்கு கூட வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராம்ப்ட், நம்மளோட இன்டர்நெட் கனெக்ஷன் பக்காவாக இருக்கணும், லேட்டன்சி ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எந்த மொழியாக இருந்தாலும் ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு பேசி கொடுக்கும். தேங்க்யூ.